Hello, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் Jalal. Now we are going to learn a lot of phrasal verbs with the verb turn. Turn அப்படிங்கிற verb வச்சு உள்ள phrasal verbs நிறைய பார்க்கலாம். First of all, phrasal verbsனா என்னன்னா ஒரு verb-ஓட சேர்ந்து ஒரு preposition இருக்கும். அந்த word combination அப்படித்தான் இருக்கும். அதாவது prepositionsனா என்னன்னா in, out, on, off இப்படி உள்ள வேர்ட்ஸ் வந்து prepositions. அது வந்து அந்த வேர்போட சேரும்போது அந்த வேர்புக்குள்ள மீனிங்கை விட்டு வேற பல டிஃப்ரெண்ட் மீனிங்ஸு வரும். அதனால் யூ வில் என்ரிச் யுவர் vocabulary. அதாவது வேர்ட் பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு நன்மை இருக்குது. செகண்ட்லி, நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் தே யூஸ் த phrasal verbs ஆல் த டைம் இன் த டே டு டே கான்வர்சேஷன்ஸ். அதனால் இங்கிலீஷ் லாங்குவேஜும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். இப்படி ரெண்டு நன்மைகள் இருக்குது. ஸோ டுடே we will learn lot of phrasal verbs with the verb turn. வாங்க பார்க்கலாம். In the beginning itself, I want to say that almost all the phrasal verbs will have more than one meaning. எல்லாத்துக்குமே பல அர்த்தங்கள் இருக்கும். இன்னைக்குள்ள லெசனில் இந்த ஃபர்ஸ்ட் phrasal verb is turn on. இதுக்குமே 2-3 மீனிங்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் மீனிங் வந்து போடு அப்படின்னு அர்த்தம். We all have a lot of electronic equipments, appliances and electrical items at home. Electrical items like ஃபேனு, லைட்டு இதெல்லாம் இருக்குது. அதை வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம். ஸ்விட்ச் ஆன் த ஃபேன், ஸ்விட்ச் ஆன் த லைட்டுன்னு சொல்லலாம். இல்லாட்ட இந்த phrasal verb யூஸ் பண்ணலாம். டர்ன் ஆன் த லைட், டர்ன் ஆன் தி ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். தி லாங்குவேஜ் வில் சவுண்ட் பெட்டர் அண்ட் ஸ்டைலிஷ். டர்ன் ஆன் அப்படின்னு சொல்லி பழகுங்க. செகண்ட் மீனிங் ஒரு ஸ்லாங் மீனிங் இருக்குது. டர்ன் ஆன்னா எக்ஸைட்மெண்ட். டு எக்ஸைட் சம்படி ஃபிசிக்கலி அண்ட் எமோஷ்னலி. அந்த ஃபிசிக்கல் எக்ஸைட்மெண்ட்டு இந்த லெசனில் கவர் பண்ண வேண்டாம். எமோஷ்னல் எக்ஸைட்மெண்ட் அதை வேணால் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு டீச்சர் வந்து டீச்சர்ஸ் ஸோ வெல், ஒரு சப்ஜெக்டை வந்து நல்லா டீல் பண்ணுறார். ஹீ டீச்சர்ஸ் த சப்ஜெக்ட் ஸோ வெல் தட் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டர்ன்ட் ஆன் டு லிசன் டு ஹிம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸுடைய இன்ட்ரெஸ்ட்டை இன்டியூஸ் பண்ணுறாரு, டர்ன் ஆன் பண்ணுறாரு டு லிசன் டு ஹிம். அவ்வளோ நல்லா டீச் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ த டீச்சர் டீச்சர்ஸ் த சப்ஜெக்ட் ஸோ வெல் தட் ஹீ turns on the interest in the minds of the students அப்படி கூட சொல்லலாம். ஸோ இப்படி உள்ள மீனிங் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் phrasal verb is turn off. Turn off is just opposite of turn on. Turn onல என்ன சொல்லியிருக்கோம்? Turn on the light, turn on the fan அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ லைட்டை அமர்த்து, லைட் ஃபேனை அமர்த்து அப்படின்னு சொல்கிறதுக்கு turn off the fan, turn off the light அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு செகண்ட் மீனிங் லைக் டர்ன் ஆன், டர்ன் ஆஃப் ஆல்சோ ஹேஸ் அ செகண்ட் மீனிங். தேர்ஸ் அ ஃபிசிக்கல் அண்ட் எமோஷ்னல் டர்னிங் ஆஃப். இப்போ எமோஷ்னல் டர்னிங் ஆஃபை பற்றி பேசுவோம், ஃபிசிக்கலாக உள்ளது வேண்டாம். ஸோ எமோஷ்னல் டர்னிங் ஆஃப் இஸ் லைக் திஸ். த டீச்சர் டசன்ட் டீச் வெல் அட் ஆல், ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டர்ன்ட் ஆஃப். தே டோன்ட் டேக் எனி இன்ட்ரெஸ்ட் இன் லிசனிங் டு ஹிம், தே ஆர் டர்ன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட்லி, இஃப் சம்படிஸ் மவுத் இஸ் ஸ்டிங்கிங் பேட்லி, he is emitting bird odor from the mouth, nobody goes near him, people are turned off from him. ஸோ அப்படியும் சொல்லலாம். ஸோ turned offுக்கு இப்படி மீனிங் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் phrasal verb பார்க்கலாம். The next phrasal verb is turn up. Turn upக்கு மீனிங் என்னன்னா turn up the volume of the TV or stereo to make it louder அப்படின்னு சொல்லலாம். அதை கொஞ்சம் turn up பண்ணு, நல்ல லவுடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். Second meaning is to appear. இப்போ my friend invited a lot of people to attend his daughter's wedding reception, but actually twice as many turned up அப்படின்னு சொல்லலாம். 2 மடங்கு அதிகமாக ஆட்கள் அப்பியர் ஆயிட்டாங்க, they turned up அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சென்டென்ஸ் கூட சொல்கிறேன். there is a convocation function. உங்கள் டாட்டருக்கு வந்து டிகிரி கொடுக்குறாங்க, பட் அவ கடைசி வரைக்கும் பார்க்க முடியல. Suddenly in the last minute she turned up to attend the convocation function அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். The next phrasal verb is turn down. Turn down is just the opposite of turn up. Turn down the volume of the TV. TV வால்யூமை கொஞ்சம் குறை, turn it down அப்படின்னு சொல்லலாம்.
Next meaning is to refuse, reject or decline. மறுக்கிறது அப்படி கூட மீனிங் இருக்கு. I asked my friend for a help, but he turned it down. அதாவது கொடுக்க மறுத்து விட்டான். He turned down my request அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். The next phrasal verb is turnover. When you cook dosai or chapati, this happens in the kitchen. When one side of the dosai is cooked, you turn over to the other side. You flip it over to the other side. Turnover, flip எல்லாம் அந்த physical meaning இருக்குது. Second meaning is turnover in business. So businessலையும் turnover நிறைய காட்டணும். There should be good turnover in terms of quantity and volume in the business. The higher the turnover, more the profit. Less the turnover, less the profit. Profit எல்லாம் வரணும்னா turnover ஜாஸ்தியாக இருக்கணும். Secondly, as far as the IT employees are concerned, this happens. Lot of people are recruited in campus interview and all. Lot of employees are recruited for the IT industries. They join. After some time, they leave the company. They are either sacked or laid off, or they just leave out of their own volition. Volitionனா அவங்க இன்ட்ரெஸ்ட்ல அவங்க லீவ் பண்ணிடுறாங்க. So that is also called attrition அப்படின்னு சொல்லுவாங்க. So employees come and go. There is a high turnover of employees in IT industry அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். The next phrasal verb is turn around. Turn around means to rotate. திரும்பு இல்லாட்ட திருப்பு அப்படின்னு அர்த்தம். You go to see a doctor. Doctor examines you using the stethoscope on your chest. After some time, he will ask you to turn around. பின்னால திரும்பு அப்படின்ட்டு turn around. அப்போ to check the back of your body. So turn around means திரும்பு இல்லாட்ட திருப்பு. Next meaning is to change. அதாவது மாற்றுறது. அதுக்கு வேணா ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். So last week my boss agreed to promote me. என்னைய ப்ரொமோஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. But this week he turned around and refused to promote me. அப்படியே மாறிட்டு he refused to promote me. ப்ரொமோஷன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த டர்ன் அரவுண்டுக்கு அதனுடைய ஈக்குவலண்ட் சினானிம்ஸ் இப்படியெல்லாம் இருக்குது. ஈக்குவலண்ட் வேர்ட்ஸ், அதே மீனிங் உள்ள வேர்ட்ஸ். ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு இருக்குது. ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு வேர்டு இருக்குது. யூ டர்ன் அப்படின்னு இருக்குது. அப்படி போயிட்டு யூ டர்ன், அப்படியே யூ டர்ன் அடிச்சிட்டான்ப்பா, பேச்ச மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, யூ டர்ன். இன்னொரு வேர்டு கூட இருக்குது, வோல்ட் ஃபாஸ் அப்படின்னு இருக்குது. வோல்ட் ஃபாஸ்ங்கிற ஸ்பெல்லிங்கும் பார்த்துக்கோங்க. த மீனிங் இஸ் ரிவர்சல் இன் பாலிசி அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறீங்க. வாட் இஸ் த டர்ன் அரவுண்ட் டைம் ஃபார் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன டர்ன் அரவுண்ட் டைம், எவ்வளோ நேரத்தில் முடிக்கலாம் ஆவரேஜா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த டர்ன் அரவுண்ட் டைம் ஃபார் திஸ் ப்ராடக்ட் இஸ் 45 minutes அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டர்ன் அரவுண்ட்னா ஒரு பிஸ்னஸ் அப்படியே டர்ன் அரவுண்ட் ஆயிடுறது, மோசமான நிலைமைக்கு போய் நல்லா ஆயிடுறது. ஸோ அதுக்கு வேணால் ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். ப்ராபப்ளி த மோஸ்ட் வெல் நோன் டர்ன் அரவுண்ட் சக்ஸஸ் ஸ்டோரி இஸ் த ரைஸ் ஆஃப் டெக் கம்பெனி ஆப்பிள். ஸ்டீவ் ஜாப் இஸ் கிரெடிட்டட் வித் த சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்ட்டு. முதல்ல ஆப்பிள் ஆரம்பிக்கும் போது, அந்த கம்பெனி ஆரம்பிக்கும்போது நல்லா போய்கிட்டு இருந்தது. ஸ்டீவ் ஜாப் விலகிட்டாரு, கம்பெனி படுத்து போச்சு. ஆஃப்டர் சம் டைம் ஸ்டீவ் ஜாப் வாஸ் கால்ட் பேக் டு த கம்பெனி. அதுக்கு பிறகு நல்லா ஆயிடுச்சு. there was a turn around in the company அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரேஸை பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரேசல் verb என்னன்னா turn back. Turn back means to return to the previous state of being. முந்திய நிலைமைக்கு திரும்புவது. இதுக்கு வேணா ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். He suffered a lot. ரொம்ப கஷ்டப்பட்டான். Once he got a job, ஒரு ஜாப் கிடைச்ச பிறகு there was no turning back in his life. அது பிறகு லைஃப்பில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டான். பின்னால் திரும்பவே இல்லை, நல்லா முன்னேறிட்டான். He made quick progress அப்படின்னு சொல்கிறீங்க. There was no turning back in his life. இப்போ நெக்ஸ்ட் phrasal verb பார்ப்போம். The next phrasal verb is turn against. Turn against means to oppose, often suddenly. திடீர்னு எதிர்ப்பது. Your friend might turn against you and become your enemy அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறவன் திடீர்னு மாறி என்னை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டான், எனக்கு எதிரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். The next phrasal verb is turn in. Turn in means to submit. அப்படி சப்மிட் பண்ணுறது. After writing the examination, you turned in the paper to the examiner. எக்ஸாமினேஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் எழுதின ஆன்சர் ஷீட்டை அந்த எக்ஸாமினர்கிட்ட கொடுக்குறீங்க. டர்ன்ட் இன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இப்படி கூட சொல்லலாம், யூ ஆர் அ மேனேஜர் ஆஃப் அ பேங்க். அந்த கேஷியர் ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டாரு,
ஸோ யூ டர்ன்ட் இன் த கேஷியர் டு த போலீஸ் அப்படி கூட சொல்லலாம். டர்ன்ட் இன் மீன் டு சப்மிட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ப்ராவர்ப் இஸ் டர்ன் டு. டர்ன் டு அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, உங்கள் ஒரு எமோஷ்னல் சப்போர்ட்டுக்காக வேண்டி பிறருடைய உதவியை நாடுறது. யூ ஆர் ஹேவிங் அ ஹார்ட் டைம், யூ ஹேவ் டிஃபிகல்ட்டிஸ், ஸோ யூ டர்ன் டு யுவர் ஃப்ரெண்ட் ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி ஃபார் எமோஷ்னல் சப்போர்ட். யூ டர்ன் டு தம். ஸோ யூ அப்ரோச் தம், யூ டிஸ்கஸ் வித் தம் யுவர் ப்ராப்ளம்ஸ் ஸோ தட் யூ கெட் சம் கம்ஃபர்ட் ஆஃப் டாக்கிங் டு தம். தட் இஸ் கால்ட் டர்ன் டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். The last phrasal verb is turn out. Turn out means to result or to end up. So it is an accidental result. அதாவது திடீர்னு அப்படி ஆகிப்போகிறது, நினச்சபடி இல்லாமல் வேறு மாதிரி ஆகிப்போடுறது. இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். ஐ தாட் ஸ்டடிங் மெடிசன் வாஸ் ஃபன். மெடிசன் படிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஜாலியாக இருக்கும்னு நினச்சேன். பட் இட் டர்ன்ட் அவுட் டு பி வெரி டஃப். மெடிசன் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக ஆகிப்போச்சு. turned out to be very tough அப்படின்னு சொல்றீங்க. The second wave of coronavirus turned out to be deadlier than the first one. First one விட second wave of coronavirus வந்து it turned out to be அப்படி ஆகிப்போச்சு. டெட்லியர்னா ரொம்ப ரொம்ப இழப்பாகிப்போச்சு, ரொம்ப மோசமாக ஆகிப்போச்சு, நிறைய பேர் இறந்துட்டாங்க. It turned out to be deadlier than the first one அப்படின்னு சொல்றீங்க. The movie turned out to be a flop. நிறைய செலவழிச்சு மூவி எடுத்தாங்க, பட் it turned out to be a flop. இதாகிடுச்சு, ஃப்ளாப் ஆயிடுச்சு, மோசமாக போயிடுச்சு. இட் ஆல்சோ மீன்ஸ் அட்டெண்டன்ஸ். அட்டெண்டன்ஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ பார்ட்டிசிபேட் இன் ஆர் அட்டெண்ட் அன் ஈவெண்ட். அதாவது அட்டெண்டன்ஸ். இப்போ வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்க்கலாம். ஹெவி ஓட்டர் டர்ன் அவுட். அண்ட் ஓட்டிங் நடக்கிற இடத்துல நிறையா பேர் ஓட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஹெவி ஓட்டர் டர்ன் அவுட், வந்துட்டாங்க, அட்டெண்டன்ஸ் ஆகிப்போச்சு. ஃபார் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கான்சர்ட் there was heavy turnout of music lovers. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கான்சர்ட்டுக்கு ஹெவி டர்ன் அவுட், நிறைய பேர் வந்துட்டாங்க, அட்டெண்டன்ஸ் ஆயிடுச்சு. ஹெவி டர்ன் அவுட் ஆஃப் மியூசிக் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதுதான் இன்னைக்குள்ள லெசன். வந்து அந்த டர்னை வச்சு உள்ள ஃப்ரேசல் வேர்ப்ஸு பார்த்துட்டோம். இது வந்து இட் வில் என்ரிச் யுவர் vocabulary. அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஐ ஹோப் திஸ் லெசன் வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. If you feel so, and if you like the way I teach you, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.